அடேங்கொய்யால இங்கிலாந்து டூருக்கு நம்ம இந்திய டீமை போட்டப்ப அதுல நம்ம ஐயர் பேரு இல்லைன்னா அந்த மனுஷன் என்ன நினைச்சிருப்பான் பாருங்க. ஐயோ, நம்ம செஞ்சா என்ன செய்வோம், சொன்னா என்ன சொல்வோம், நான் அப்படியே உட்காந்துருப்பாரு. எல்லா ஆட்டத்திலையும் ஓடி ஓடி ரன் அடிச்சும் டீம்ல எடுக்கலன்னா அப்புறம் என்னதானியா பண்றது? இந்தியா டீம்ல மத்த எல்லா பய பிள்ளைங்களும் இருந்தானுங்க. ஆனா நம்ம ஹீரோ ஐயருக்கு மட்டும் சீடு இல்ல. நம்ம ஐயர்னா சும்மாவா? ஃபயருயா ஃபயரு. அவரையே டீம்ல எடுக்கலைன்னா அவரோட ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? கொந்தளிச்சிட்டாங்க. என்னையா இது அநியாயம்? ரஞ்சியா இருக்கட்டும், விஜய் ஹசாரேயா இருக்கட்டும், சையத் முஸ்தாக் அலியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஐபிஎல்லையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம ஆளு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ரன் மலை குவிச்சிருக்காரு, சும்மா கலக்கி புட்டாரு, கோப்பையையும் தூக்கிட்டாரு. ஆனா இன்னும் அவரை டீம்ல எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்தியா எவ்வளையும் போடலையாம், போய் அங்கேயாச்சும் நல்லா விளையாடி காட்டட்டும்னு இன்னும் புலம்புறாங்க. இதனையா கௌதம் கம்பீர் பண்ற அரசியலா இருக்கு? அந்த மனுஷன் ஒரு அரசியல்வாதி தானே. அவர் பேரு சொன்னாலே ஒரு பொலிட்டிக்கல் வாட வருதுல்ல. நீங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா அவரு கேப்டனா இருந்த ஒரு வருஷத்துல அஸ்வின் ஒருத்தர், ரோஹித்னு ஒருத்தர், விராட்னு ஒருத்தர், 3 பேரையும் போங்கய்யா போய் தொலைங்கன்னு சொல்ல வச்சுட்டாரு. இந்த 3 பேரும் தான் அப்போ அவருக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. இல்லன்னா 2 பேராவது இருந்திருப்பாங்க. அஸ்வின் வேற சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவருக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. 3 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு பாருங்க. அதுலயும் வேற மீம்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல நம்ம தோனி ரோஹித்துக்காகவும் விராட்காகவும் நம்ம கம்பீர விரட்டினாருன்னு சொன்னாங்க. நம்ம ஆளு 12-13 வருஷம் வெயிட் பண்ணி திரும்பி வந்து எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டாரு. நம்ம ஐயர் கூட இவருக்கு ஏதோ உரசலா இருக்கும் போல. அதனாலதான் நம்ம ஐயர் ஃபேன்ஸ் சொல்றாங்க. 3 ஃபார்மேட்லயும் கலக்கி புட்டாரு, ஐபிஎல் கோப்பையையும் ஜெயிச்சிட்டாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில அதிக ரன் அடிச்சவரு இவருதான். ஐபிஎல்ல கேப்டனாவும் சும்மா புகுந்து விளையாடிட்டாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்னதான் பண்ணணும் டீம்ல எடுக்கிறதுக்குன்னு கேக்குறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் அதிகமா படிச்சுட்டனோ இல்ல கம்மியா படிச்சுட்டனோன்னு தெரியல. 2 பேரு பேரே காணோம். ரிஷப் பந்த் ஒருத்தர், அப்புறம் நம்ம ஐயர் ஒருத்தர். ஒன்னு இவங்க 2 பேரும் கேரண்டியா உள்ள இருப்பாங்க, இல்லனா சுத்தமா வெளியே இருப்பாங்க. ஆனா பேப்பர்ல வர்ற நியூஸை பார்த்தா வெளியே தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கேரண்டி இல்லையா? நம்ம டிராவிட் கோச்சா இருந்தப்போ ரெட் பால் ஆட்டத்துல இவரை நல்லா சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சூரியகுமார் யாதவ் ஒரு தடவை ஃபிட்டா இருந்தாரு. அப்போ யார் விளையாடுவாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. டிராவிட் அப்போ சொன்னாரு, நம்ம ஐயர் ஃபிட்டா இருந்தா அவர் தான் விளையாடுவாரு, டவுட்டே இல்லைன்னு. ஆனா இப்ப அந்த கதையெல்லாம் இல்ல. நம்ம கம்பீர் கொஞ்சம் வேற கணக்கு போடுறாரு போல. நம்ம கம்பீர் கேகேஆர் டீமுக்கு கோச்சா இருந்தப்ப கூட நம்ம ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பெருசா கிரெடிட் கிடைக்கலையாம். அங்க ஒரு பெரிய ரகலை நடந்துச்சு. கேகேஆர்ல மத்த ஆளுங்களோட கம்பீருக்கு ஒரு மாதிரியான உறவு இருந்துச்சு. ஆனா நம்ம ஐயரோட வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம ஐயர் தொடர்ந்து நல்லா விளையாடியும் அவரை டீம்ல எடுக்காததுனால நிறைய கதைகள் ஓடிட்டே இருக்கு. நிறைய தியரிஸ் கிளம்பி வருது. அது நியாயம்தான். ஏன்னா நம்ம ஐயர் கேப்டன்ஷிப்ல பஞ்சாப் டீம் நல்லா தானே விளையாடிட்டு இருக்காங்க. சும்மா தூள் கிளப்புறாங்க. இதுக்கப்புறமும் நீங்க அவரை வெளியே வச்சா கேள்வி கேட்காம இருப்பாங்களா? இவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் 3 ஃபார்மேட்லயும் ரன் அடிக்கிறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில உங்க டாப் ஸ்கோரரா இருந்திருக்காரு. ரெட் பால் ஆட்டத்திலையும் உள்ளூர்ல அவ்வளோ நல்லா விளையாடி இருக்காரு. அவரை ஏன் செலக்ட் பண்ணலைன்னு கேட்கறதுல என்ன தப்பு? ஒரு நியூஸ் வந்துச்சு. நம்ம பிசிசிஐல இருந்து சில முக்கியமான ஆளுங்க சில பேப்பர்காரங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நம்ம ஐயர் இன்னும் ரெட் பால் ஆட்டத்துல கொஞ்சம் கத்துக்கணும்னு. அடேங்கப்பா, ரெட் பால் ஆட்டத்துல கத்துக்கணும்னா என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா உள்ளூர் ஆட்டத்துல அவரு நல்லா தானே ரன் அடிச்சாரு, ரஞ்சில ரன் அடிச்சாரு, விஜய் ஹசாரேல அடிச்சாரு. அதுக்கு மேல என்னதான் வேணும்? நம்ம இந்தியால இருக்கிற கண்டிஷன்ல விளையாடி ரன் எடுத்துட்டு வர்றாரு, வேற என்னத்த கத்துக்கணுமா சொன்னாங்க. ஒரு நாள் ஆட்டத்துல நல்லா விளையாடுறாரு. ஆனா டெஸ்ட் ஆட்டம் வேற. ஷார்ட் பால் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அங்க பந்து ஸ்விங் ஆகும்னு. நம்ம ஐயர் ஸ்விங் இல்லாமலேயே சாம்பியன்ஸ் டிராஃபில டாப் பிளேயரா இருந்தாரா? இதுக்கு முன்னாடியும் நம்ம ஐயர் விளையாடி இருக்காரு. நம்ம ஐயரை டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதுதான் யாரை நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க என்ன சொன்னாலும் சரிதான்னு தோணும். ஹர்ஷித் ராணாவை சப்போர்ட் பண்ணாங்க, அதனால அவன் டேலண்டான பையன்னு சொன்னாங்க. அந்த பையனும் நல்லா விளையாடினான். ஆனா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிட்டாங்க. நம்ம ஐயரை வெளியே தூக்கி போட்டதுக்கு அவர் அக்ரெசிவா விளையாடுறாரு. அதனால இங்கிலாந்துல பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. நம்ம ஜெய்ஸ்வாலும் வேகமா தானே விளையாடுறாரு. ரிஷப் பந்தும் அப்படித்தானே. சரி, நம்ம ஐயர் இந்தியாவுக்காக 14 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு. சராசரி 37, 811 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு செஞ்சுரி, 5 ஹாஃப் செஞ்சுரி கூட இருக்கு. போன வருஷம் ரஞ்சில வேற சும்மா கலக்கிட்டாரு. 2024 25 மேட்ச்ல 480 ரன் அடிச்சிருக்காரு. சராசரி 70க்கு மேல, 2 செஞ்சுரி வேற. ரஞ்சி டிராஃபியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த பிறகும் அவருக்கு ரெட் பால் ஆட தெரியாதுன்னு சொன்னா அவர் என்னதான் பண்ணுவாரு? உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்லன்னா நம்ம கம்பீர் எப்ப போவாருன்னு பார்க்க வேண்டியதுதான். இல்லன்னா நியூஸ் தப்பா கூட இருக்கலாம். ஒருவேளை அவரை உள்ள வச்சிருக்கலாம். நீ பெரிய ஆளுப்பா, உன்னை டைரக்டா களத்துல இறக்குவோம்னு
சொல்லியிருக்கலாம். ஆனா அவ்வளோ நடக்காதுன்னு தான் தோணுது. நியூஸ்ல வர்றது பார்த்தா வெளியே தான் இருக்காரு. நம்ம நியூஸ் கிரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எமோஷனலான கிரிக்கெட் நியூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம பாருங்க.